டேய், என் செல்லமே, நீ இந்த அம்மாவோட வேதனைய புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என் மேல உயிரியே வச்சிருக்கிற என் அக்காவுக்காக, அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பெரிய தப்பு பண்ண போறேன். இது தப்புன்னு கூட சொல்ல முடியாத பெரிய பாவம். அந்த பாவத்தை பண்ண போறேன். இந்த பாவிய மன்னிச்சிரு. வர்ஷினி, எங்க போற? நேத்தெல்லாம் உடம்பு முடியாம இருந்துட்டு இப்ப எங்க கிளம்புற? கோயிலுக்கு போறேம்மா. கோயிலுக்கு போறியா? என்ன இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்படியெல்லாம் நீ அடிக்கடி கோயிலுக்கு போக மாட்டியே. நான் கூப்பிட்டா கூட சமயத்துல வரமாட்டேன்னு சொல்லி தட்டி கழுக்க பாப்ப. அப்புறம் இப்ப எதுக்கு போற? மனசுல ஏதாவது நினைச்சு ஃபீல் பண்றியா? எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு மாதிரியா டல்லா இருந்துச்சு. அதான் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு லாஸ்ட் டே. அவங்க கிட்ட அந்த ஃபைல்ஸையும் சாவியையும் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புறேன். ஏண்டி, ஆபீஸ்க்கு இனிமே போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதென்ன கடைசி நாள்ல அபசகுணமா சொல்லிட்டு இருக்க? என்னதான் படிக்கிறீங்களோ, 4 நல்ல வார்த்தை பேச தெரியல உனக்கு. நாளைக்கு உன் மாமியார் என்ன கேள்வி கேக்குற மாதிரி வச்சுக்காத. பேசுற வார்த்தையில அர்த்தம் கண்டுபிடிக்காதமா. நான் கிளம்புறேன். ஏய், என்னாச்சு? பாத்து போக மாட்டியா? இரு, தண்ணி கொண்டு வரேன். இந்தா. ஏய், இன்னும் 4 நாள்ல கல்யாணம் ஆக போற பொண்ணு மாதிரியா இருக்க. முகம் எல்லாம் வாடி போய் ஒரு மலர்ச்சியே இல்லாம ரொம்ப சோர்ந்து போயிருக்க. என்ன வர்ஷினி, தனியா எங்கம்மா போற? அது இன்னைக்கு லாஸ்ட் டே ஆபீஸ். என்னோட லாக்கர் சாவியை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர போறாத்த. ஏமா, விடிஞ்சா கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட போறோம். இந்த நேரம் நீ இப்படி எல்லாம் தனியா போக கூடாது வர்ஷினி. ஆபீஸ் விஷயத்தெல்லாம் ராகவ் கிட்ட சொல்லிடு. அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். உனக்கு நகை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. வா, நகை கடைக்கு போலாம். ஐயோ, நகை கிடைக்கா? நான் 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமே. இப்ப என்ன பண்றது? வர்ஷினி, என்ன யோசிக்கிற? வா போலாம். அத்த ப்ளீஸ் த, ஒரு முக்கியமான வேலையா நான் ஆபீஸ் போயே ஆகணும். ஈவினிங் நகை கடைக்கு போலாம் அத்த. ஓ, அப்படியா சொல்ற? சரி, அப்ப நம்ம கார்லயே போயிட்டு வந்துரு. ஆஹா, இல்ல அத்த, நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன் அத்த. போறேன்னு சொல்லக்கூடாதுமா. அது நல்ல வார்த்தையே இல்ல. எப்பவுமே போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும். சரியா? சரிங்க அத்த. இனிமே நான் அப்படியே சொல்றேன். வரேன் அத்த. சீக்கிரமா வந்துரு. டாக்டர். வாமா, உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டாக்டர். நான் கொடுத்த டேப்லெட்ஸும் சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன் டாக்டர். சரி, ஓகே. இருங்க, பிபி செக் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். என்னம்மா, நேத்தோட பிபி இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல அபார்ஷன் பண்ண கூடாது. அப்படி பண்றது அட்வைசபிள் இல்ல.
டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் நேத்து எழுதி கொடுத்த டேப்லெட்டோட இன்னும் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அதெல்லாம் டயத்துக்கு எடுத்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. டாக்டர் இல்ல டாக்டர், 3 நாள் வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கன்சீவா இருக்கிற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், உங்க கால்ல விழுந்து நான் கேக்குறேன் டாக்டர், எனக்கு இன்னைக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஐயோ முதல்ல எந்திரிமா. என்னம்மா இப்படி பிஹேவ் பண்றீங்க? எந்திரிமா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி டாக்டர், எனக்கு ஒரு என்னம்மா? ஆப்ஷனே இல்ல. எந்திரிமா ப்ளீஸ், எந்திரிமா. டாக்டர், உங்களை கடவுளை கேக்குறாரு, சரி, கேக்குறாரு. சரி, Please, எந்திரிமா. டாக்டர், எனக்கு உடனே அபார்ஷன் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி சரி, எந்திரிமா. முதல்ல எந்திரிமா, போய் உட்காரு. ப்ளீஸ். என்னம்மா நீ படிச்ச பொண்ணு தானே, கவனமா இருக்க வேண்டாமா? தப்பு பண்ணிட்டு இப்ப வந்து இப்படி கெஞ்சுற, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குமா. டாக்டர் சரி, உன் கூட யாரா வந்திருக்காங்களா? யாரும் வரல டாக்டர். அபார்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு தனியா போயிடுவியா? எதுக்குமா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கற? டாக்டர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். நர்ஸ், டாக்டர் டிஎன்சி பண்ற டாக்டர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். அப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டிட்டு போங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நீங்க வாங்க. தேங்க்யூ போங்க. டாக்டர். வாங்க.